ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பேசப்போகும் செய்தி வெறும் ஒரு சாய் பக்தரின் தானத்தை பற்றியது அல்ல சாய்ராம். இது ஒரு பக்தரின் ஆழமான நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பை பற்றியது. சாய்ராம். ஷிரடி என்ற இந்த பெயரை கேட்டாலே நம் மனதில் ஒரு அமைதி, நம்பிக்கை, ஆன்மீக சந்தோஷம் இயல்பாகவே நாம் உணர்வோம் சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் மகாராஷ்டிர மாநிலத்தின் புனித பூமியான ஷிரடியில் சப்கா மாலிக் ஏக், அதாவது எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே என்று காற்றில் கலந்திருக்கும் அந்த மந்திரம் நம்மை உணர செய்யும். சாதி, மதம், மொழி எல்லாவற்றையும் கடந்து உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் குடி இருப்பவர்தான் நம் அன்பான ஷிரடி சாய்பாபா. சாய் பக்தர்கள் பாபாவின் ஜோலி எனப்படும் புனித மடியில் தங்களால் இயன்ற தானத்தை பாபாவிற்கு தட்சணையாக வழங்குகிறார்கள் சாய்ராம். ஆனால் நம் பாபா எதிர்பார்ப்பது 2 காசுகள் மட்டுமே. ஒன்று நம்பிக்கை, மற்றொன்று பொறுமை. இந்த உன்னத குணங்களை மனதில் கொண்டு நாம் இன்று காணப்போகும் அரிய காணிக்கை ஒரு உண்மையான ஆன்மீக கதையாகும். மும்பைக்கு அருகில் உள்ள பிவண்டி பகுதியைச் சேர்ந்தவர் திரு சந்தோஷ் நார்வேக்கர். இவர் பாபாவின் தீவிர பக்தராவார் சாய்ராம். பல காலமாக தன் மனதில் தனக்கொரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அந்த மன வலியை சுமந்து வந்தார் சாய்ராம். அந்த ஒரு வேண்டுதலை பாபாவின் பாதங்களில் சமர்ப்பித்தார் சாய்ராம். பாபா, இந்த வேண்டுதலை நிறைவேற்றுங்கள் என்று பாபாவிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார்கள். அந்த தம்பதி எதிர்பார்த்தது ஒரு குழந்தைதான் சாய்ராம். ஆனால் பாபா நம்பிக்கை, பொறுமை என்ற 2 நாணயங்களைப் போல பாபா அவர்களுக்கு 2 குழந்தைகளை அருளாசி செய்திருக்கிறார் சாய்ராம். இதுதான் சாய்ராம், நம் பாபாவின் மகிமை. பாபாவிற்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றியதற்காக குரு தட்சணையாக நம் பாபாவிற்கு ஒரு அற்புதமான காணிக்கையை செலுத்தியிருக்கிறார் சாய்ராம். அவர் சமர்ப்பித்தது என்ன தெரியுமா? கண்ணை பறிக்கும் வகையில் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட 2 தங்க விளக்குகள். இந்த தங்க விளக்குகளின் விவரம்: மொத்த எடை 71 கிராம் 800 மில்லிகிராம். இன்றைய சந்தை மதிப்பில் 10,09,642 ரூபாய். இந்த தங்க விளக்குகள் பாபாவின் சன்னதியில் ஒளிரப் போகின்றன சாய்ராம். ஒரு பக்தன் தன் உழைப்பால் ஈட்டிய செல்வத்தை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பிக்கும் போது அது வெறும் உலோகமாக இல்லாமல் ஒரு மகா யாகமாக மாறுகிறது சாய்ராம். அதே போல அந்த சாய் பக்தரின் முகத்தில் இருந்த ஆத்ம திருப்தி எனப்படும் அந்த மகிழ்ச்சி அங்கே மிகவும் பெரியது சாய்ராம். ஏன் ஒரு பக்தர் விளக்குகளை தானமாக வழங்க வேண்டும்? நம் ஆன்மீகத்தில் தீபம் என்பது அறியாமையை அகற்றி ஞானத்தை வழங்கும் அடையாளமாகும் சாய்ராம். பாபா வாழ்ந்த காலத்தில் பாபா வீடு வீடாக சென்று யாசகம் பெறுவது வழக்கம். அப்போது ஒரு பாபாவின் குவளையில் எண்ணெய் யாசகமாக எண்ணெய் கடைக்காரர்களிடம் கேட்டார்கள். ஆனால் கடைக்காரர்கள் பாபாவிடம் தர மறுத்துவிட்டார்கள் சாய்ராம். அப்போது நம் பாபா வெறும் தண்ணீரை ஊற்றி விளக்குகளை எரிய செய்தார்கள். இது சாய் சச்சரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாய்ராம். இன்று சந்தோஷ் நார்வேக்கர் வழங்கிய இந்த தங்க விளக்குகள் பாபாவின் அந்த பழைய நினைவுகளை நமக்கு மீண்டும் நினைவூட்டுகிறது சாய்ராம். இந்த விளக்குகள் ஸ்ரீ சாய்பாபா
சமஸ்தானத்தின் முதன்மை நிர்வாக அதிகாரி திரு கோரேஷா காடில்கர் அவர்கள் அந்த பக்தருக்கு சிறப்பு மரியாதை செய்து கௌரவித்தார்கள் சாய்ராம். இது போன்ற தானங்கள் மற்ற பக்தர்களுக்கு தர்மம் செய்வதன் முக்கியத்துவம் மற்றும் நம்பிக்கையின் சக்தி என்பதை உணர்த்துகின்றன சாய்ராம். சாய்ராம், ஷிரடியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. நம்முடைய பாபா எப்போதும் சொல்வார்கள், நீ என்னை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பேன் என் பிள்ளையே. பாபா செல்வந்தரிடம் எதையும் கேட்பதில்லை, எளிமையானவர்களிடம் அவர்களை தள்ளியதும் இல்லை. ஒரு பக்தர் விலை உயர்ந்த பொருளை தந்தபோது, எனக்கு இது எதற்கு, என் பக்தனின் அன்புதான் எனக்கு முக்கியம் என்று நம் பாபா சொன்னார் சாய்ராம். சந்தோஷ் நார்வேர்கர் போன்ற பக்தர்கள் நமக்கு காட்டுவது இதே. நம்மிடம் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதும் தான் உண்மையான பக்தி. இந்த தங்க விளக்குகள் ஷிரடி ஆலயத்தில் இன்று ஒளிரட்டும் சாய்ராம். அந்த ஒளியைப் போலவே நம் அனைவரின் வாழ்விலும் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும் சாய்ராம். உங்களால் முடிந்தால் ஒருவருக்கு பசியாற்றுங்கள், இல்லையென்றால் ஒருவருக்கு அன்பான சொற்களை வழங்குங்கள் சாய்ராம். அதுவே நாம் பாபாவிற்கு செய்யும் மிகப்பெரிய காணிக்கையாகும். நம் சாயப்பாவின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒளிரட்டும் என்று நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சாய்ராம். நம் அனைவருக்கும் பாபாவின் ஆசீர்வாதத்தால் நல்லதே நடக்கும். நாம் செய்யும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சர்க்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.